ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்டிருந்த குஜராத் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்த 2 ஆண்டு சிறை தண்டனை உச்சநீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி தான் பார்ப்போம். இதனுடைய பின்விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஏற்கனவே 2 ஆண்டுகள் சிறை தண்டனை குஜராத்தினுடைய கீழமை நீதிமன்றம் வழங்குச்சு. அதை குஜராத்தினுடைய உயர்நீதிமன்றமும் உறுதி செஞ்சு அதன் மூலம் ராகுல் காந்தியினுடைய பதவி பறிப்பு என்பது மிக விரைவாக நடந்தேறியது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சரி அங்கே உள்ள உயர்நீதிமன்றத்துக்கு போனால் ஏதாவது ரிலீஃப் கிடைக்குன்னு சொல்லி அங்கே அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தா கீழமை மன்றத்தை சொன்ன அதே தீர்ப்பை குஜராத் உயர்நீதிமன்றமும் அதை அப்படியே உறுதி செஞ்சிடுச்சு. ஸோ சரி இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்த இந்த வழக்கு என்பது என்ன ஆகும் அப்படிங்கிறது பல பேர் பலவிதமான கேள்விக்கு உட்பட்டிருந்தாங்க. இப்போ இது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது மிகப்பெரிய திருப்பமாக உச்சநீதிமன்றம் அந்த 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கு. அதன் மூலமாக ராகுல் காந்தி மீண்டும் எம்பி பதவியை அடைவதற்கான 100% சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக அரசியல் நோக்கர்கள் கருதுக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இதுக்கு இடையில் அவருடைய பதவி பறிப்பு 2 ஆண்டு சிறை தண்டனை கிடைச்ச உடனே மிக வேகமாக செயல்பட்ட பாராளுமன்ற செயலகம் இந்த விடயத்தில் அந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட அவரை அந்த பதவி பறிப்பை ரத்து செய்து மறுபடியும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிறதுக்கான அந்த ஆர்டரை இன்னும் போடாமல் இருக்கிறாங்க. இதுலேருந்து தெரியுது பாஜகவுக்கும் சங்கிகளுக்கும் இந்த ராகுல் காந்தி தண்டனையை வச்சு மிகப்பெரிய அரசியல் ஒன்று ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது. இதில் மிகவும் குறிப்பாக பேச வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னா, ஏற்கனவே ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்விகளுக்கு மோடியால் நேரடியாக பதில் சொல்ல முடியல. அப்போவே அவர் திணறினார். நிறைய நேரங்களில் பாராளுமன்றத்துக்கு வர்றதே தவிர்த்தார். இப்போ கூட பார்த்திங்கன்னா மணிப்பூர் பற்றி எறிகிற நேரத்தில் கடந்த 10 நாட்களாக எதிர்கட்சிகள்லாம் அமளி தமிழி பண்ணி அவர் வந்தால் தான் நாங்கள் நடத்துவோம், அவர் வந்தால் தான் நாங்கள் பேசுவோம் கலந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்களுக்கு இடையிலையும் அவர் அப்போ கூட அவர் வரவே இல்லை. அதை பற்றி அவர் இஸ் லீஸ்ட் பாதர்டு. அப்போ என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இப்போ அவர் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், தன்னுடைய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த ராகுல் காந்தியினுடைய 2 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு என்பது மிகப்பெரிய பிக் வின் அல்லது பிக் ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணிக்கு இருக்குங்கிறது தான் அரசியல் நோக்கர்கள் சுட்டி காட்டுறாங்க. இப்போ இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போவே ராகுல் காந்திக்கு பதில் சொல்கிறதுக்கு பயந்து ஓடி போன மோடி, எதிர்கட்சிகளுக்கு பயந்து தான் கட்டின புது பாராளுமன்றத்துக்கே உள்ள நுழையாத மோடி இப்போ கண்டிப்பாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பேரில் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நடக்க போகிற ஒரு விஷயம். அதுவும் கூடுதலாக இப்போ ராகுல் காந்தி பதவி மீண்டும் எம்பி பதவிக்கு அவருக்கு தரப்பட்டிருக்குதுங்கிறது அவர் என்ன கேள்வி கேட்பாரோ, அவர் என்னென்ன சுத்த விடுவாரோ, அவரை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எதிர்கட்சிகளே சமாளிக்க தயங்கின மோடிக்கு ராகுல் காந்தியினுடைய வருகை மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முதல் கட்ட பதிவாக நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். ரெண்டாவது இந்த இந்தியா கூட்டணி இருக்குங்களா, எதிர்கட்சியுடைய இந்தியா என்கிற இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பூஸ்டாக ராகுல் காந்தியினுடைய வரவு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதனால தான் என்டிஏ கூட்டணிக்கு, அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவு தெரிவிக்கின்ற இந்த என்டிஏ கூட்டணிக்கு இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இப்போ பேசப்படுது. அதிலும் கூடுதலாக இதிலேருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கு தான் மணிப்பூர் கலவரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மணிப்பூர் கலவரத்தை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்த ஒரு அரச பயங்கரவாதமாகவே நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ராயட் அல்லது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் அப்படிங்கிறது தான் மணிப்பூரில் கடந்த 90 நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை அவங்க சால்வ் பண்ண விரும்பலை. ஏன்னா இதை சால்வ் பண்ணாங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு பலமாயிடும் இல்லையா. அதனால் இதை தொடர்ந்து நடத்துறதுல தான் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறதாக அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால்
அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கலை. அவங்க வந்து எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா, இது வந்து கலவரமாக இருக்கும், அப்போ இந்து கிறிஸ்துவ டிவிஷனுங்கிறது அதிகமாயிட்டு இந்து ஓட்டுகளை நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ மெய்த்தியன மக்களே வந்து பிஜேபிக்கு போடுவாங்களான்னு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களாம் அவங்களும் இருக்காங்க இல்லையா. அந்த சூழலில் இவங்க நினச்சது எதுவுமே நடக்கலை. கூடுதலாக ராகுல் காந்தியினுடைய இந்த வருகை என்பது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் உள்ள எம்பிக்கள்லாம் வந்து மணிப்பூரை விசிட் பண்ணி அங்கே என்ன நடந்ததுங்கிறத வந்து ஜனாதிபதிக்கு ப்ரீஃப் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது அதை வச்சு இவங்க பெரிய அரசியல் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். கூடுதலாக ராகுல் காந்தியினுடைய வருகைங்கிறது வந்து இன்னும் பல நன்மைகளை இந்த கூட்டணிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருகிற தகவல். இப்போ அடுத்ததாக வந்து ஆட்சியிலே இல்லாத சிவசேனா தலைமையில் மும்பையில் அடுத்த இந்தியா கூட்டணி நடக்க போகுதுங்கிறது அடிஷ்னல் தகவலாக நமக்கு இப்போ சமீபத்தில் வந்து சேர்ந்துருக்கு. எது எங்கே இருந்தாலும் ராகுல் காந்தியினுடைய இந்த வருகை என்பது, அவர் வந்து இப்போ பிரதம மந்திரி வேட்பாளராக நிற்கிறாரோ நிற்கலையோ, ஆனால் அவர் எம்பியாக வர்றதுங்கிறதே வந்து என்டிஏ கூட்டணிக்கு, பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, சங் பரவார அமைப்புகளுக்கு மிகப்பெரிய பேரிடியாக விழுந்திருக்குங்கிறது தான் நம்ம இப்போ பதிவு பண்ண விரும்புகிறோம். இப்போ ராகுல் காந்தி வந்த பிறகு என்ன நடக்கும்? இப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய விடயத்துக்காக பாஜகவும் மோடியும் கண்டிப்பாக அங்கே பேசி தான் ஆகணும். என்ன தான் அவங்க வந்து அமித்ஷாவை விட்டோ இல்லை மற்ற மந்திரிகளை விட்டோ எப்படியாவது மோடியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னாலும், நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் பேரில்ங்கிறதால அவர் கண்டிப்பாக இதை வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டான பாயிண்ட்டாக இருக்குது. இதை கருத்தில் கொண்டு தான் வந்து இப்போ மணிப்பூரில் கலவரத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு டிவைடை உண்டாக்குன மாதிரி இப்போ ஹரியானாவில் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்குமான இன்னும் ஒரு டிவிஷனை உண்டாக்குறதுக்கு இந்த பாஜக டபுள் இன்ஜின் சர்க்கார் ஹரியானாவில் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காரணமே கிடையாது. அதான் ரெண்டாவது, இந்த கலவரத்தை எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இல்லாத ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் ஹரியானாவில் இப்போ நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இப்போ கலவரத்தை நான் வந்து எல்லாருக்கும் நான் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கலவரம்னு வரும்போது வந்து அரசாங்கத்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கற்ற, சூடு சுரணையற்ற, ஒரு திராணியற்ற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வந்து இன்றைக்கி ஹரியானாவில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழலில் எதிர்கட்சி கூட்டணி இருக்குது இல்லைங்களா, இந்தியா கூட்டணி, இவங்களுக்கு மிகப்பெரிய பலம் இப்போ வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த விடயம் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போனதால் இந்த பாஜக அரசாங்கங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கே ஏதாவது ஒரு பதிலை சொல்லி தானே ஆகணும். இப்போ நான் வந்து எங்களால் அடைக்க முடியல, இந்த கலவரத்தை அடக்க முடியலன்னு அவங்க சொன்னாங்கன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்கும்? ஏற்கனவே மணிப்பூர் பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் வந்து படுபயங்கரமாக இவங்களை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லாமல் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. அந்த ஒரு காரணம் அங்கே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, நிலுவையில் இருக்கும்போதே இங்கே ஹரியானாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்ருக்குறாங்க. ஆக இதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டால் மிகப்பெரிய கேள்விக்கு உட்படுத்தப்படும்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த சூழலில் இந்த இந்தியா கூட்டணிக்கான மிகப்பெரிய பூஸ்டாக தான் வந்து ராகுல் காந்தியினுடைய இந்த தீர்ப்பு, அவருக்கு ஆதரவான சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கப்புறம் சங் பரிவார்களும் பாஜகவும் என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுப்பாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவங்க தொடர்ந்துட்டியாக இந்த மாதிரி வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தையும் இந்து கிறிஸ்டின் கலவரத்தையும் அந்தந்த அவங்க இருக்கிற ஸ்டேட்டுகளெல்லாம் கிளப்பி விட்டால் கூட முன்ன மாதிரியே ஒரு சுமூகமான ஒரு நிலை இப்போ இல்லை. முன்ன இவங்க நினச்சாங்கன்னா இப்படி பிரிக்கும்போது 80% இந்துக்களும் இதர சதவீதம் 20% நம்ம வந்து பிரித்து விளையாடும்போது இதை நம்ம வந்து இந்துக்களுடைய ஓட்டை ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி அராஜகத்தை பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்துக்களே இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நமக்கே இது ஒரு பாதுகாப்பாக இல்லை, நமக்குமே வந்து இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் மோடி உருவாக்கிட்டு இருக்காரு. அதனால் நம்ம மோடியை வந்து
இதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இந்துக்கள் மத்தியில் நிலவிருக்குது. ஆகவே இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக 380 இடங்களுக்கு மேலே இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாநில வாரியாக இப்போ வந்திருக்கு. எது எங்கே போனாலும் இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பூஸ்டாக தான் இருக்கும். ஹரியானா விஷயத்துலேயும் மணிப்பூர் விஷயத்துலேயும் சுப்ரீம் கோர்ட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கும் எதிர்க்கட்சி எம்பிகள் பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்குமே கண்டிப்பாக பதில் அளிக்கக்கூடிய நிலையில் தான் மோடி அரசாங்கம் இருக்குங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. இன்னொரு விடயத்தில் வேறு ஒரு அமர்வில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.